6000 பிசாசுகள் இவனுக்குள்ள இருந்தும், இவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தும் இவன் தீபம் அணையல. ஏன்னா இவன் மேல ஒரு திட்டம் இருக்கிறது. இவன் மேல என்ன திட்டம் தெரியுமா? அந்த கதரேனே நாட்டுக்கு சுவிசேஷம் இவனை கொண்டுதான். அந்த இடத்துல கர்த்தர் பேதுரு அனுப்பல, யோவான் அனுப்பல, யாக்கோபு அனுப்பல. இயேசு கடல்ல இருந்து இறங்குறாரு, அவனுக்கு விடுதலை கொடுத்தா. இப்ப திருப்பி போட்ல ஏறும்போது அவன் வரான், ஆண்டவரே நானும் உங்க கூட வரேன். ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ இருக்கணும்பா, நான் உனக்கு இறங்கி செய்ததே எல்லாத்தையும் சொல்லு. ஹalleluya, ஹalleluya. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய பாஸ்ட் லைஃப் அது வேண்டாம் ஆண்டவரே, அது நினைவே படுத்தாதீங்க ஆண்டவரே. அது அவ்வளவு அருவருப்பானது, உண்மைதான். ஆனால் நீ கர்த்தரிடத்துல வா, உருவாக்கப்படும் ஒப்புக்கொடு. யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றும் போது அங்க நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய பழையன ஒளிந்தன. அந்த பழையன ஒளிந்ததனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? 20 வருஷம் ஏசாவை ஃபேஸ் பண்ண முடியாதவன் இப்ப ஏசாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ள. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு விசை கூட ஹalleluya. ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த மாதத்திலே தந்து பலப்படுத்தி வருகிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் யாருக்கு இதை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை தேவன் பலப்படுத்துகிறார். சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிக்கிறேன். ஆண்டவரே எப்படிப்பா என்ன நேசிக்கிறீங்க? என்ன நேசிக்க காரணம் என்ன? அப்படி கேட்கும்போது கர்த்தர் அதை எப்படி ஒப்பிட்டு சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஆமென். கர்த்தர் யாக்கோபை சிநேகிக்க காரணம் என்ன? ஏசாவை வெறுக்க காரணம் என்ன? பாஸ்டர்ஸ்ட கேட்டா 7-8 காரணங்கள் வரிசையா இருக்கும். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லு. இங்கே சிநேகம் என்று சொல்லுகிறதை கர்த்தர் எதை வைத்து சொல்லுகிறார் என்றால் தெரிந்தெடுத்தலை குறித்து சொல்லுகிறார். ஏசாவை வெறுத்தேன்னா ஏசாவை பிடிக்கல, அவன் அவ்வளவுதான், வாழவே மாட்டான், அப்படி அல்ல. அந்த 2 பேர்ல கர்த்தர் தெரிந்தெடுக்கிறது. ஆமென். ஈசா கிட்ட கேட்டா 2 பேர்ல யாரை தெரிந்தெடுக்கணும்னு கேட்டா ஈசாக்கு சொல்வார் ஏசா அப்படிம்பார். ஈசா கிட்ட கேட்டா உங்க பிள்ளைகள்ல யாரை தெரிந்தெடுக்கணும்னு கேட்டா எலியாப் அப்படிம்பார். எலியாப் இல்லைன்னா அதற்கு அடுத்தவன், அந்த ஆள் இல்லையா அதற்கு அடுத்தாள், இப்படிதான் சொல்லுவாங்க. உலகம் யாரை தெரிந்தெடுக்க மறுக்கிறதோ அவர்களை கர்த்தர் ஏற்கனவே தெரிந்தெடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலே 10 முதல் வாசியுங்கள். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும். அந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போதுன்னா இந்த யாக்கோபு எப்படி அப்படிதான் ஏசாவும். யாக்கோபுக்கு தாய் யாரோ ஏசாவுக்கு அவங்கதான் தாய். யாக்கோபுக்கு தகப்பன் யாரோ ஏசாவுக்கு அவங்கதான் தகப்பன். ஆனா இஸ்மவேல் ஈசாக்கு மேட்டர் அப்படி கிடையாது. அங்கே ஆகார் சார் அங்க வித்தியாசம் இருக்கு, ஆனா இங்க வித்தியாசமே கிடையாது. எல்லா விதத்திலும் ஏசா யாக்கோபு போலதான். ஆனால் இந்த வார்த்தையை கவனியுங்கள், பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம். தேவனுடைய தீர்மானம் என்பது என்ன தெரியுமா? இவன் வளரட்டும், இந்த பிள்ளைங்க 2 பேர் வளரட்டும், வளர்ந்ததுக்கு அப்புறம் யாரை தெரிந்தெடுக்கலாம், யாரை ரிஜெக்ட் பண்ணலாம், அப்படி அல்ல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற தீர்மானம் என்பது அந்த பிள்ளைங்க இன்னும் நல்லதும் கெட்டதும் செய்ய பழகல, இன்னும் பிள்ளைங்க பிறக்கவே இல்லை.
அப்படி இருக்கும்போது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இது தேவன் தெரிந்தெடுத்தார். 2 பேர்ல யாக்கோபை தெரிந்தெடுத்தார். ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லவா. அவங்க நம்ம விட ரொம்ப மோசம், நம்ம அவங்க விட ரொம்ப நல்லவங்க இல்ல. இது தேவனுடைய அநாதி தீர்மானம். நான் அவரை அறிந்ததும் நான் அவருடையவனாய் மாறினதும் இன்று நான் அவருடைய செட்டையின் கீழே இருப்பதும் என் தேவனுடைய அநாதி தீர்மானம். எனவேதான் 14வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இது தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடு. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. சத்தம் ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நானும் நீங்கள் அவருடையவர்களா இருக்கிறதற்கு முழு காரணம் என்ன அப்படின்னா அழைத்தவர். ஆமே, வேற யாரும் இல்லாததுனால கர்த்தர் யாக்கோபை தெரிந்தெடுத்தார் என்று அல்ல. ஈசாக் என்று சொல்லும் போது ஓகே, ஈசாக்கு ஒரே பேரான குமாரன் என்று சொல்லலாம். ஆனால் அங்கே இஸ்மவேல் இருந்தான், கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆனா யாக்கோபே உன்னை விட எல்லாவற்றிலும் சிறந்தவன். ஈசாக்கிட்ட கேட்டா கண்டிப்பா ஏசா தான் சொல்லி இருப்பான். அப்படி இருந்தும் யாக்கோபு நீ தெரிந்தெடுக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அது நீ பிறக்கிறதற்கு முன்னமே அது தேவன் எழுதி வைத்த தீர்மானம். இந்த பகல் வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களுடைய வேல்யூவை மற்ற யாருக்கும் புரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தரால் நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை நிச்சயம் இருக்குமானால் கர்த்தரை கொண்டாடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் தேவனால் இது இறங்குகிற தேவன் என் மேல வச்ச இறக்கம். அதே ஏசாயா 41வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஏசாயா 41 15 16 வசனங்கள். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறுக்கொப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி. ஒரு புறம் எரிச்சலா இருக்கிற கூட்டம் உண்டு, இன்னொரு புறம் வழக்காடுகிற கூட்டம் உண்டு, இன்னொரு புறம் போராடுறவங்க உண்டு, இன்னொரு புறம் யுத்தம் பண்றவங்க உண்டு. இது நடுவில் கர்த்தர் யாக்கோபின் வலதுகரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்லிவிட்டு விடல. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். என்னதின் அர்த்தம்? தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஒரு விலையேற பெற்ற திட்டம் இருக்கிறது. அழைக்கப்பட்டவன் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்து அழைத்து கொண்டு வந்தார்? நீங்க அழைக்கப்பட்டது உண்மையானால், நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது உண்மையானால், உங்களை குறித்த தேவனுடைய விலையேற பெற்ற திட்டம் இருக்கிறது. ஆமென். யாக்கோபிடத்திலே கர்த்தர் தரிசனமாகி பெத்தேலிலே தலைக்கு கீழே கல் எடுத்து வைத்து படுத்துக் கொண்டிருந்த யாக்கோபிடத்திலே கர்த்தர் தரிசனமாகி கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், இது அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாக்கோபே, உனக்கான ஆசீர்வாதம் என் கையில் இருக்கு, அது போல அநேகருக்கான ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், அதனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அல்ல. ஆசீர்வதிக்கப்பட்டது யாக்கோபு மட்டுமல்ல, ஏசாவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏசாவும் யாக்கோபு 20 வருடம் கழித்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது யாக்கோபு 2 பரிவாரத்தோடு வருகிறான். ஏசா சாப்பாடு இல்லாம
அந்த மெலிந்த பசுக்கள்ல ஒன்றை போல தோய்ந்து நூலாகி அப்படியே வந்தார்? இல்ல, 400 பேரோடு வரார். 400 பேரோடு வரார். 400 பேரோடு வரும்போது யாக்கோபு சொல்றார், அண்ணா அண்ணா இதெல்லாம் வச்சுக்கோ, நான் இதெல்லாம் உனக்கு தான் கொடுக்கிறேன். அப்படி சொல்லும் போது ஏசா என்ன சொல்றார் தெரியுமா? ஆதியாகமம் 33:9, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். யார் சொல்றா இது? ஏசா சொல்றா. ஆமென். அப்ப உண்மையில ரியல் பிளெஸிங் என்ன? நான் யாக்கோவை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னா ஏசா சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கணும்ல, அவனுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கணும்ல. உண்மையான பிளெஸிங் என்ன தெரியுமாங்க? ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, இந்த நன்மைகள் திரட்சி இருக்குல்ல, இது மட்டுமல்ல. உண்மையான பிளெஸிங் என்ன தெரியுமா? தேவனால் உருவாக்கப்படுவது. இந்த ஏசா கடைசி வரை ஏசாதான், ஆனா யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். இது நாம் பல நேரத்தில் உணர்கிறது இல்லை. நமக்கும் தேவனுக்கு இடையே இருக்கிற உறவு எது சம்பந்தப்பட்டதாய் மட்டும் இருக்கிறது தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம், கர்த்தரிடத்திலிருந்து நன்மை, கர்த்தரிடத்திலிருந்து சுகம், கர்த்தரிடத்திலிருந்து பலன், கர்த்தரிடத்திலிருந்து ஆரோக்கியம், கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம். இது சம்பந்தப்பட்டு மட்டுமே இருக்கிறது. எனவே தான் யாக்கோபு ஆரம்பத்தில் என்ன ஜெபிக்கிறார் என்றால், ஆண்டவரே, நான் போகிற இடத்துல எல்லாம் நீர் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம் இதெல்லாம் தந்து என்னை திருப்பி கொண்டு வந்துட்டீங்கன்னா நீர் எனக்கு தேவனா இருப்பீர் என்கிறார். நம்முடைய ஜெபத்தையும் பாருங்கள், நம்முடைய ஜெபமும் அப்படித்தானே இருக்கும். நமக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு எதின் அடிப்படையில் மட்டும்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டும் இருக்க வேண்டுமானால் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாவை கர்த்தர் எடுக்கவில்லை, ஆனாலும் ஏசாவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அப்படி இருந்தும் கர்த்தர் ஏன் நம்மை தூக்கி எடுத்தார்? பயங்கரமான குழியிலும் குழையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினது எதற்கு தெரியுமா? அவரை துதிக்கு புது பாடலை நாவிலே தந்தது எதற்கு தெரியுமா? நாம் பாடுவதற்கு மட்டுமல்ல, அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். அநேகர் அதை கண்டு, அப்ப என்னை தேவன் உருவாக்கி நிறுத்துவது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று யாக்கோபு சொல்லும் போது, யாக்கோபு கிட்ட 2 பரிவாரங்கள் இருக்கிறது. 27வது அதிகாரத்தில் எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை தாங்கன்னு சொல்லும் போது யாக்கோபு கிட்ட ஒண்ணும் கிடையாது, வெறும் கோல். ஆனா 32வது அதிகாரத்துல நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லும் போது யாக்கோபு கிட்ட நிறைவான பிளெஸிங்ஸ் இருக்கு. அப்போ ரியல் பிளெஸிங் என்ன? யாக்கோபு இங்க என்ன ஃபீல் பண்றா தெரியுமா? என்ன டச் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன தொடுங்கப்பா, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. ஏசா 400 பேரோடு வர்றான். நம்ம பல காரியத்தை ரொம்ப பெருசா பார்க்கும்போது, அதனாலதான் எப்பவுமே ஆண்டவர் அப்படிதான் செய்வார். இஸ்ரவேல்ல உயரமான மனிதன் யாரு? சவுல். அவருக்கு பெருமை வந்துட்டு, நம்மளை விட்டா இந்த ஊர்ல உயரமான மனுஷனே கிடையாதுன்னு ஓர பேசிட்டு இருந்தா கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். நம்மால கூடாரத்தை விட்டே வெளியே வரல. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இப்படிதான் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் இப்படிதான் செய்வார். தன் எண்ணத்தில் ஞானமா இருக்கிற எவனையுமே கர்த்தர் மதிக்க மாட்டார், யாரையுமே மதிக்க மாட்டார். இங்க ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆண்டவருடைய விஷயம் என்ன தெரியுமா? அவர் நம்மளை ஒண்ணு பார்க்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கிட்ட கூடுதுன்னா நான் சரியாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறேன் அர்த்தம். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கிட்ட குறையுதுன்னா நான் தள்ளி போயிட்டே இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் யாக்கோபே 43வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை. அதன் அர்த்தம் என்ன? இப்படி செய்த பிறகும் ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு ரெடியாக ரீசன் என்ன தெரியுமா? யாக்கோபே, நான் உன்னை சிநேகித்தேன். அதனாலதான் அந்த வேர்டம் பாருங்க, நானே. வேற யாரா இருந்தாலும், ஆகான் என்கிற ஒருவன் கொஞ்சம் பொருட்களை எடுத்து வைத்திருப்பான். இப்ப யோசுவா நிக்கிறார், சீட்டு ஆகான் பேர்ல விழுது, மகனே இங்க வா. அவர் அப்படிதான் கூடுவார்.
பாசமா கூடுவார். மகனே வா, என்னப்பா பண்ண சொல்லு. அது நான் இப்படி கொஞ்சம் பொருள் எடுத்தேன். அப்படியாப்பா, எல்லாரும் ஆள் கையில கல் எடுங்க, அவன் குடும்பத்தை கொண்டு வா. மொத்தத்துல முடிச்சாச்சு. வேற யாரா இருந்தாலும் இந்த பிரமாணத்தின்படி கல்ல தான் அரைஞ்சிருப்பாங்க. ஆனா நம்மை தேவன் கொடுத்தது யோசுவா கையில் அல்ல, மோசே கையில் அல்ல, அவருடைய ஒரே பேரான குமாரன் கையில். அவரிடத்துல பாவத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். எல்லாரும் பிரமாணத்தின்படி கையில கல் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் அந்த ஆக்கினை அகற்றி, ஆமே, எதுக்கு தெரியுமா? நம்ம மேல அவருடைய திட்டம் இருக்கு. 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபன், 3 பிசாசு ஒரு பண்டிக்குள்ள போனதுமே அந்த பண்டி என்ன செஞ்சது தெரியுமா? சூசைட் பண்ணிட்டு. அப்போ ஒருத்தனை சூசைட் பண்ண வைக்கிறதுக்கு எத்தனை ஸ்பிரிட் போதும்? 3 ஸ்பிரிட் போதும். ஆனால் 2000 பண்டிகள் சூசைட் பண்ணுது. 3 பேய் ஒவ்வொரு பண்டிக்குள்ள போகுது. ஒருத்தன் தற்கொலைக்கு நேராக நடத்துறதுக்கு 3 ஸ்பிரிட் போதும், 3 பொல்லாத ஆவிகள் போதும். 3 அசுத்த ஆவிகள் ஒன்றுக்குள்ள போயிட்டுனா அது நேர போய் சூசைட் பண்ணுது. ஆனா 6000 பிசாசுகள் இவனுக்குள்ள இருந்தும், இவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தும் இவன் தீபம் அணையல. ஏன்னா இவன் மேல ஒரு திட்டம் இருக்கிறது. இவன் மேல என்ன திட்டம் தெரியுமா? அந்த கதரேனே நாட்டுக்கு சுவிசேஷம் இவனை கொண்டுதான். அந்த இடத்துல கர்த்தர் பேதுரு அனுப்பல, யோவான் அனுப்பல, யாக்கோபு அனுப்பல. இயேசு கடல்ல இருந்து இறங்குறாரு, அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இப்ப திருப்பி போட்ல ஏறும்போது அவன் வரான், ஆண்டவரே நானும் உங்க கூட வரேன். ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ இருக்கணும்பா, நான் உனக்கு இறங்கி செய்ததை எல்லாத்தையும் சொல்லு. ஹalleluya, ஹalleluya. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய பாஸ்ட் லைஃப் அது வேண்டாம் ஆண்டவரே, அது நினைவே படுத்தாதீங்க ஆண்டவரே. அது அவ்வளவு அருவருப்பானது, உண்மைதான். ஆனால் நீ கர்த்தரிடத்துல வா, உருவாக்கப்பட ஒப்புக்கொடு. யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றும் போது அங்க நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய பழையன ஒளிந்தன. அந்த பழையன ஒளிந்ததனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? 20 வருஷம் ஏசாவை ஃபேஸ் பண்ண முடியாதவன் இப்ப ஏசாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன். ஏன் தெரியுமா? என்னை அவர் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி பார்க்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை கடந்த காலத்தெல்லாம் அடிக்கடி திரும்பி பார்ப்பேன், நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவரை விட்டு கொடுக்காம கொண்டு வந்துட்டீங்களப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கலை. நம்ம பல நேரத்தில் என்ன தெரியுமா, இந்த பாவியாகிய ஸ்ரீயேசுவின் பாதத்துல விழுந்து அழுவா தெரியுமா? அழும்போது அந்த வீட்டில் இருந்த பரிசேயன் சீமோன் அவன் வந்து, இவர் உண்மையிலேயே தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இவ யாருன்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லும் போது இயேசு அவனை பார்த்து ஒரு உவமையை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? லூக்கா 7வது அதிகாரம் 41, 42 வசனங்கள். அப்பொழுது அவர், ஒருவரிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500. நல்ல கவனிங்க, 2 பேரும் என்ன பட்டிருக்கிறாங்க? கடன் பட்டிருக்கிறாங்க. ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுத்தான். இப்ப 2 பேருக்கு யாருக்கு பெரிய கடன்? யாருக்கு பெரிய கடன்? யாருக்கு சின்ன கடன்? இப்போ அடுத்த வசனம் படிக்கும் போது யாருக்கு பெருசு சின்னதுன்னு தெரியும். அடுத்த வசனம், கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம், கொடுக்க அவர்களுக்கு நான் யாருக்கு? 2 பேருக்கும். 500 வாங்குறவனுக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்ல, 50 வாங்குறவனுக்கு கொடுக்க நிர்வாகம். அப்ப இப்ப யாருக்கு பெரிய கடன்? 2 பேருக்கும் பெரிய கடன். ஆமென். 2 பேருக்கும் பெரிய கடன் தான். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, எனக்காவது 50, அவனுக்கு நானாவது லைட்டா தான் போய் சொன்னேன். பொய்யில் என்ன லைட் ஸ்ட்ராங் மீடியம். ஆமென், ஆமென். சில சொல்லுவான், அவன் ரொம்ப கெட்ட போய் சொல்றான், இவங்க ரொம்ப நல்ல போய் சொல்றான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவங்களுக்கு நான் பரவாயில்ல. ஆனா சத்தியம் என்னன்னா, 2 பேருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்லை. நம்ம பல நேரத்தில் நம்மை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணதுனால நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த மன்னிப்பை
நம்ம பெருசா பார்க்க தவறுகிறோம். சும்மா நம்மளை கூப்பிட்டு ஒருத்தங்க விருந்து வைக்கிறது தெரியுமா, அது நம்ம ஈஸியா மறந்துடும். ஆனா பசியில இருக்கும்போது ஒருத்தங்க ஒரு பன்னு வாங்கி தருவாங்க தெரியுமா, அதை மறக்கவே மாட்டோம். இந்த மீட்பை ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்கணும். நமக்குள்ள இந்த பரிசேயனுடைய ஸ்பிரிட் வந்துட்டு, அதுதான் பிரச்சனை. அவனை விட பரவாயில்ல, இவனை விட பரவாயில்ல, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. இந்த பார்வையை உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு, ஒரு பெரிய சர்ச்சை கட்டுறதுக்கு 7 பீம் உன் கண்ணுக்குள்ளே இருக்கு, அதை வச்சுட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஆண்டவர் அதான் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வீட்டுல கூப்பிட்டது சீமோன், ரைட், விருந்து வச்சது சீமோன். ஆனா கர்த்தர் மன்னிப்பு கொடுத்தது யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விருந்து வச்செல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது, விசுவாசித்து தான் பிரியப்படுத்த முடியும். ஆமே. அந்த இடத்துல அவன் இவன் இப்படி பாவியா இருக்கிறாளே, அந்த இடத்துல இவன் அல்லவா பாதத்தில் விழுந்திருக்கணும். ஆண்டவரே, நீங்க எங்க வீட்டுக்கு என்ற புரைக்ககத்து வரா ஞான் போரா, அப்படி இவன் அல்லவா விழுந்திருக்கணும். அந்த நூற்றுக்கதிய மாதிரி ஆண்டவரே, என் வீட்டுக்கு ஆண்டவரே வாரீங்க, நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே, ஆனால் நீங்க வரேன்னு சொன்னீங்களேப்பா, என்னால கையோடல, இப்படி எல்லாம் இருந்திருக்கணும். இவன் நான் தகுதி உள்ளவன், அதனால அவர் என் வீட்டுக்கு வராரு. ஆமே. ஆண்டவர் சொல்லுங்க, 2 பேருக்கு நிர்வாகம் இல்லாம இருக்கும்போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான், அதை சொல் என்று சொல்லும் போது இவன் என்ன சொல்றான் தெரியுமா? யாருக்கு அதிகமாய். அதன் அர்த்தம் என்ன? தனக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை அவன் அதிகமாக பார்க்கவில்லை. என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், நம்மளால இப்போ ஒருத்தங்களை நமக்கு மன்னிக்க முடியல, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நியாயத்தை வைக்கிறோம். இல்ல, என்ன கேட்கணும் தெரியுமா? அந்த ஆளை மன்னிக்கிறது எனக்கு கிருபை தாங்க. அந்த ஆளை பார்க்க அவங்க செஞ்சது எனக்கு ஞாபகத்துக்கு வருது, எனவே அவங்க செய்ததை நான் மறக்கும்படி செய்யுங்க. வராது. ஆமே. யோசேப்பு என்ன சொல்வார் தெரியுமா? என் வருத்தம் யாவையும், என் தகப்பன் வீட்டையும், என் வருத்தம் யாவையும். தகப்பன் வீட்டை மறந்தார்னா, அப்பா சகோதரர் மறந்தார்னா இல்ல, அந்த அப்பா வீட்டில் அவனுக்கு உண்டான வலி, அவனுக்கு உண்டான அவமானம், அவனுக்கு உண்டான வேதனை, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்கும்படி செய்தார். அப்படி மறக்கும்படி செஞ்சதுனால ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு யோசேப்பு தான் லாஸ்ட்ல சாப்பாடு கொடுக்கிறான். இல்லைன்னா சாப்பாடுல விஷம் வச்சு கொடுத்திருப்பான். என்னையா சகோதரர்களை கூப்பிட்டு கேட்டாரா? ஆனாலும் யூதாவே சாப்பாடை போட்டு, சாப்பாடுல சிலர் பாருங்க, நமக்கு சாப்பாடை போட்டு சாப்பாடுல கை வைக்கும் போது குத்துவாங்க, ஆனாலும் என் வஸ்திரத்தை கிழிச்சிட்டியடா அப்படிவாங்க. சிலர் விருந்துக்கு கூப்பிட்டு குத்துவாங்க தெரியுமா? விருந்துக்கு குடும்பமும் வந்துருங்க வந்திருந்ததும், ஆனால் நீங்க முந்தி பண்ணதெல்லாம் வச்சு பார்த்தா நான் கூப்பிட்டுருக்கவே கூடாது, வாங்க வந்து தின்னுட்டு போங்க அப்படிவாங்க. ஆமே. ஆனா இவங்க இல்ல இல்ல இல்ல. யோசேப்பு சொல்ற, நீங்க எனக்கு தீமை செய்ய, அவன் செஞ்சது தீமை ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆண்டவரால் அதை அப்ப நம்ம இதை விரும்பணும். ஆண்டவரே, ஆண்டவர் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்களை நம்ம பகைக்கிறோம், ரொம்ப பகைக்கிறோம். என்ன வந்தாலும் இவங்கள்ட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு இருப்போம், பேசவே மாட்டோம். அவங்களுக்கான ரட்சிப்பு நம் மூலமாய் கர்த்தர் செட் பண்ணி வைத்திருப்பார்னு வைக்கல. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல சொல்லுவார்ல, இங்க பாரு, நீ ஒருத்தனை எச்சரிக்காம, ஒருத்தன் துன்மார்க்கத்தில் இருக்கிறான், நீ அவனை எச்சரி. உன்ட்ட நான் அந்த வேட சொல்றேன், அவன்கிட்ட சொல்லுன்னு. நீ அப்படி சொல்லி அவன் செத்துட்டானா அந்த இரத்த பள்ளிக்கு நீ நீங்களாயிருவ. ஆனா நான் அவன்கிட்ட சொல்லியும் நீ அவன்கிட்ட சொல்லாம அவன் துன்மார்க்கத்துல செத்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த இரத்த பள்ளியை நான் உன்கிட்ட கேட்பேன் அப்படிம்பாரு. இப்படி நம்ம சொந்தங்க உறவுகள்கிட்ட நம்ம பேசாம இருப்போம். அவங்களுக்கான ரட்சிப்பு கத்து நம்ம கிட்ட வச்சிருப்பார். நம்ம என்ன வந்தாலும் பேச மாட்டோம்னா அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு. கொர்நேலி வீட்டுக்கு ரட்சிப்பு கர்த்தர் யார்கிட்ட வைத்திருந்தார் தெரியுமா? பேதுரு கிட்ட. ஆனா பேதுரு நான் போக மாட்டேன் இருக்கிறான். நாங்க யூத மார்க்கம், நாங்க அந்த கோத்திரம் இந்த கோத்திரம். ஆனா கொர்நேலி பாருங்க, பேதுருவை தூதன மாதிரி பாக்குறாங்க. பேதுருவும் அவங்கள ஆகாதவனா பாக்குறான். ஆண்டவரே சந்தேகப்படாது, தேவன் சுத்தமாக்கினது. நீ முதல்ல அப்போஸ்தலனா மாறதுக்கு முன்னாடி முதல்ல மனுஷனா மாறு. ஆமென்.
முதல்ல மனுஷனா மாறுவோம். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர், அதெல்லாம் ரெண்டாவது. அப்பதான் பேதுரு வராரு. கொர்நேலியு வீட்டுக்கு வரும்போது கொர்நேலியு எல்லாம் காலை விழுந்தனும், பேதுரு எழும்பு, நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான். உங்களுக்கு தெரியும்ல, யூதர்கள் வரமாட்டாங்கன்னு. இதெல்லாம் ஆண்டவர் உடைச்சிட்டார். அவர் எனக்கும் தேவன், உனக்கும் தேவன். சபையை முதல்ல மனுஷனா மாறதுக்கு உருவாக்கப்படும். ஆமென். அடுத்தடுத்து லெவல் வச்சிருக்காருங்க. நமக்கு எவ்வளவு மேன்மையை வச்சிருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு மகிமையை வச்சிருக்கிறார் தெரியுமா? சின்ன காரியத்தை வச்சு நீ ஏன் முடங்கி கிடக்கிற? யாக்கோபே, உனக்குள்ளே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன் மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவித்ததும் நீ எட்டி உதைச்சிட்டு போயிராத. உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் அநேகருக்கு கர்த்தர் உன்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஒப்பு கொடுப்போமா? அப்ப உங்க சித்தம் என்னில் பூரணமாகட்டும். என்னை எப்படி உருவாக்கணும்? எழுப்பி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்துல. ஹல்லேலூயா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபம் பண்றேன். நல்ல கவனிங்க. நம்ம தவறுகளை, நம்முடைய குற்றங்களை ஒருபோதும் நியாயப்படுத்தி பேசாது. ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆமென். ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் சொல்லுவார் ஒரு உவமை. ஒருத்தங்க காலையில் 9 மணில இருந்து 5 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. இன்னொருத்தங்க அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு வேலை பார்ப்பாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, கடைசி 1 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. எஜமான் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு என்ன கூலி கொடுத்தாரோ அதே கூலியை இவங்களுக்கும் கொடுத்தாரு. அவங்களுக்கு கூலி குறைச்சு கொடுக்கல, அவங்களுக்கு என்ன கூலி பேசி கொடுத்தாரோ அதான் கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு எங்க பிரச்சனை ஆச்சு தெரியுமா? எனக்கு கிடைச்ச அதே கூலி 1 மணிக்கு வேலை பார்த்த இவனுக்கும் கிடைக்கும். இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இதுதான் நமக்கும் பிரச்சனை. நமக்கு கிடைச்சதே பெருசு. நம்ம இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா? திருப்தி போயிடும், நிறைவு போயிடும். அப்ப எஜமான் சொல்லுவார், நான் இரக்கமுள்ளவரா இருக்கும்போது நீ வன்கண்ணனா இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க அப்படி இருக்கவே கூடாது. நம்ம அப்படி இருக்கிறோம்னா என்ன செய்யணும்? புடமிட ஒப்பு கொடுக்கணும். என்னில் இருக்கிற தீமையை அகற்றுங்க, நான் என் கையை நீட்டி உன்னை களிம்பு நீங்க சுத்தப்படுத்துவேன் என்று ஏசாயா 1 சொல்லுகிறார். அப்படி நான் செய்யும் போது நீ எப்படி பெயர் பெறுவ தெரியுமா? நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நம்மை தேவன் அப்படிதான் பார்க்க விரும்புகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அர்ப்பணிப்போடு 2 கைகளை உயர்த்தி, நீங்க தான் எல்லாமே, ஏகம்தான் எல்லாமே. பாடுங்க, நீங்க தான். ஓரலமா சேகரே மாமாரா. ஒப்பு கொடுக்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சித்தம் செய்யணுமே, சித்தம் செய். உடவிடப்பட ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, வனைய ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு உகந்தவனாய் சித்தம் செய்யணுமே. ஓரலமா சேகரே மாமா தனரா. ஆமென், ஆமென். அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என்னில் உள்ள தீமை அகற்றப்பட என்னை புடமிட ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி நான் காணப்பட வனையப்பட ஒப்பு கொடுக்கிறேன். மிகுதியான கனிகளை கொடுக்க சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். இந்த ஒரு அர்ப்பணிப்பு, இந்த ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அடிமையை போல அப்பா, என்னை தெரிந்தெடுத்த உங்க கிருபை பெருசுப்பா. இதற்கு நான் பாத்திரவானே அல்லப்பா, இதற்கு ஈடே இல்லப்பா. நீங்க விரும்புகிற பிரகாரம் நான் இருக்கணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும். Glory.
நானும் அர்ப்பணிப்போடு என்னை தெய்வமே தெய்வமே அடிமை நான். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நம்மை புடமிடுகிறவர், நம்மை வணைகிறவர், நம்மை சுத்தப்படுத்துகிறவர், நம்மை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்கி அவருக்கு மகிமையாய் நிறுத்துகிற தேவனுக்கு எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. உங்க சமூகத்தில் கிருபையா எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காய் நன்றி. எங்களோடு பேசுகிறீர், எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர். இது உம்முடைய அநாதி தீர்மானம். எங்களை நீர் என்ன நோக்கத்துக்காய் தெரிந்தெடுத்தீர், அந்த நோக்கம் நிறைவேற புடமிடப்பட வேண்டிய பகுதிகளை புடமிடுவீராக, வணையப்பட வேண்டிய பகுதிகளை வணைவீராக, சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதிகளை சுத்திகரிப்பீராக. தகப்பனை, எங்களுக்கு எல்லாமாய் நீர் இருந்து எங்களை நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் ஆண்டவரை மாற்றுகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க, உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பலிகளினால் உம்மை திருப்திப்படுத்துகிறவர்களா இருக்கணும், பாவங்களினால் சங்கடப்படுத்துகிறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தாவே, எங்களை தயவாய் மன்னித்து கிருபையாய் எங்களை புடமிட்டு உமக்கு உகந்தவர்களாய் நிறுத்துவீராக. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். கிருபை, சமாதானம், நன்மை தொடர பண்ணும். இந்த மாத கடைசியும் வருகிற புதிய மாதமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்துல நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கத்த கிருபை செய்யும். ஒவ்வொரு கூடாரங்களிலும் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்க பண்ணும். ஒவ்வொருடைய காரியங்கள் வாய்க்கப்பட கிருபை செய்யும். போக்கில் வரத்தில் கிருபையாய் காத்துக்கொள்ளும். கண்மணி போல பாதுகாத்து இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளுக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கட்டும். யாமோ காற்றின் கரையில யாக்கோபு தன்னை புடமிட வனைய சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.